வெல்கம் டு மை சேனல் சுவைத்து பார்க்கலாம். இன்னைக்கு ஃபிஷ் 65 எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மீன் 65 பார்த்தீங்கன்னா வெளியில் மொறுமொறுனும் உள்ளுக்குள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதை செய்வீங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்கணும். மூணு ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால 65 ஸ்மெல் வெளியில் கிடைக்கும், உள்ளுக்குள்ள ஃபிஷ்ஷு டேஸ்ட்டு கிடைக்கும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு உப்பு, அரை எலுமிச்சம்பழத்தை அதில் ஒன்றா சேர்த்து பிழிஞ்சு விட்டுக்கிறோம். ஒரு முட்டை எடுத்து அதை நல்ல ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுட்டு அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது இது வஞ்சர மீன், அதாவது சீலா மீனுன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து சின்ன சின்ன பீஸாக முள் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு நம்ம சேர்த்து வச்சுருக்க மசாலாவை ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணோன்னே அதை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து அந்த எண்ணெயில் நம்ம போட்டுக்கிறோம். இந்த 65 பார்த்தோம்னா வெளியில் சிக்கனோட ஸ்மெல்லும், சாப்பிட்டு பார்த்தோம்னா அந்த மீனோட டேஸ்ட்டும் சூப்பராக தெரியுங்க. அதனால் யாருமே நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கப்ப கண்டுபிடிக்க முடியாது, இதை டேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போது திருப்பி போட்டிருக்கோம். இப்போது நல்லா வெந்துருச்சு, எடுத்து வச்சிடுறோம். சூப்பரான ஃபிஷ் 65 நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சிக்கன் 65 மாதிரி தெரியுது, ஆனால் டேஸ்ட் பண்ணாதான் இது ஃபிஷ் 65 நம்ம கண்டுபிடிக்க முடியும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னோட ரெசிபிஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சுவைத்து பார்க்கலாம் அப்படின்ற அந்த சேனலை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட ரெசிபிஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் தேவையானதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.